எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க போன குச்சி போய் வர்றதில்ல. ஆமா, வீட்டுல இருந்து வேலைக்கு போயிட்டு போர் அடிச்சு சலுப்பு வாகன சாலையை எங்கேயாச்சும் போகல. சரி வாமா ஈரோடு போகலாம். ஓ ஈரோடு போகலாமா? சரி பம்பி என்ன வேணுன்றான்ட்டு சரி பையெல்லாம் தூக்கிட்டு என்ன கேனெல்லாம் தூக்கிட்டு என்னதான் வாங்க. என்ன கேனாது 7up பாட்டில தூக்கிட்டு என்ன கேனுங்கிற? சாரி, செவனப்பட்டு தான் இதான் எண்ணெய் வாங்கி வச்சுக்குவேன். சிந்தாம இதுலதான் இருக்கேமா? இதான் சிந்தாம இருக்கும். சிந்தாம கரெக்டா கிடையாது பாரு. 4 பாட்டில் வச்சுக்கலாம். வாங்கிட்டு எண்ணெய் வேணும் பூண்டெல்லாம் வாங்கிட்டு போறத சேர்ந்து வந்து. சரிம்மா போவோமா? போலாம். நம்ம ஊர்ல எண்ணெய் என்ன விலை, பூண்டு என்ன விலை எல்லாம். ஆமா, இந்த வாட்டி எவ்வளவு விக்குது பாக்கலாம், பார்த்து சொல்லல வாங்கிட்டு. ஆக்சுவலா வந்து சத்யால வந்து ஒரு விளம்பரத்துக்கு வந்திருந்தோம். விளம்பரம் முடிஞ்சது. அடுத்து வந்து ஷாப்பிங் போறோம். இப்போ சத்யா கடைக்கு விளம்பரத்தை முடிச்சுக்கிட்டு போறோம். வந்தா ஜாலியா ஒரு ரவுண்டு விளம்பரத்தையும் முடிச்சோம், எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு போக வேண்டியதா. போர் அடிக்காது, வீட்டுல இருந்தா போர் அடிக்கும், அப்படி வெளியே வந்துடுறது. ஆக்சுவலா வந்து வர இது இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல்லம்மா. 14, 17, 18 மொத்தம் 4 நாள். 14ல இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 50% வரைக்கும் ஆஃபர் தர போறாங்க சத்யால. சோ உங்க வீட்டுக்கு தேவையான பொருளுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ வந்து பாருங்க. ஆமா வாங்க. டீச்சர் கூட அவங்க பொண்ணுகளை என்னமோ வாங்கணும் அப்படின்னாங்க. சரி நானும் போய் சொல்றேன், நாளைக்கு வந்து வாங்குவாங்க. சோ இப்பதான் ஆஃபர்லாம் நாங்க வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோ போடுவோம். சோ அதை பார்த்துட்டு வேணுங்க. இங்கேன்னு இல்ல, நீங்க சத்யா ஷோரூம் எங்க வேணா போய் வாங்கிக்கலாம். சோ நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் இங்கதான் வாங்கியிருக்கோம். போன டைம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன்னு சொன்னோம்ல, அது இந்த சத்யால தான் வாங்கினோம். நாங்க வாங்கினது வந்து டெமோ பீஸ் தான், ஆஃபர்ல வாங்கல. ஃப்ரண்ட் டோர்னா எப்பயுமே அழுக்கு போகும். அந்த மேல் டோர்னா வச்சுக்கோங்க, அது வந்து துணியை கும்மி தான் போடுவோம். இது வந்து துவைக்கும் ஃப்ரண்ட் டோர்னா, அதனால அழுக்கு நல்லா இருக்கும். வாஷிங் மிஷின் வாங்க நேரம் நாங்க 2 பேர் துணி தான் போட்டுருந்தோம். வாஷிங் மிஷின் வாங்க நேரமே தெரியல. பூனஸ் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. டெய்லி துணி ஒவ்வொரு இது நிறைய போட்டு வச்சுட்டு இருக்கிறேன். டெய்லி இன்னைக்கு மிஷின் துணி போட்டுதான் வீட்டுக்கு போய் வாஷிங் மிஷின். ஏன்னா இன்னும் ஓபன் பண்ணி என்ன வாஷிங் மிஷின் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. சோ வீட்டுக்கு போய் வாஷிங் மிஷினோட ஃபியூச்சர்ஸ், ரேட்டு, எப்படி இவ்வளவு கம்மி விலைக்கு வாங்கணும் எல்லாமே தெளிவா சொல்றேன். வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி போவோமா? போலாம் வாங்க. வாங்க என்ன கடையில போய் என்ன வாங்கலாம்? ஆமா, ஈவினிங் டைம் மார்க்கெட்டே ரொம்ப பிஸியா இருக்கு. ஆமா, போனோமா? இங்க என்னைக்கு ஃப்ரீயா தராங்களா? இவ்வளவு கூட்டமா இருக்கு. இல்ல என்ன விலைக்கு சடனா கம்மியாயிருச்சா? கம்மியெல்லாம் இருக்காது. ஆடி அமாவாசைக்கு விளக்குக்கு போறதுக்காக எண்ணெயில போங்க, அதெல்லாம் கூட்டமா இருக்குது. சரிவா, பாருங்க எப்ப வந்தாலுமே கூட்டம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இப்ப நாம வர டைம்னு பார்த்து பயங்கர கூட்டமா இருக்குது. போய் எண்ணெய் வாங்கலாம். சோ இங்க வந்தோம்னா எண்ணெயும் வாங்கிக்கலாம். பக்கத்தாலேயே வந்து பூண்டு மண்டி, சோ அங்க வந்து பூண்டு வாங்கிக்கலாம். கடை வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கரெக்டா கொங்காலம்மன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் ஈரோடு மணிக்கூண்டு வீதியில இருக்கு. மணிக்கூண்டு வீதியில ஈரோடு SPP வீதியில. வாங்கிட்டியாமா? எண்ணெய்லாம் ஆயில் 200 ரூபாய் வாங்கினே, நல்லெண்ணெய் 200 ரூபாய், இலக்குத்துற எண்ணெய். இதுதான் வந்து எங்க ஊர் எண்ணெயோட விலை. 200 ரூபாய் கேன்ல வாங்கினா 1 கிலோ 200 ரூபாய். இது 2 லிட்டர். என்ன வாங்குறதுக்கு பாட்டிலா இது? இதுதான் சேஃப்டியான பாட்டில். ஆமாங்கண்ணா, கேன்னா பைய இடம் ரொம்ப இதாயிருது, நெரிசலாயிருது. எல்லாமே 2 கிலோ கணக்குல தான் வாங்குறதாமா? கிலோ தான் பரவாயில்ல. ஆமா, எச்சு நமக்கு லிட்டர்லாம் கம்மி தான். நிறைய பேர் வந்து எண்ணெயை வந்து கிலோ வாங்குறீங்களா, கிலோ வாங்குறதா கேட்பாங்க. எங்க ஊர்ல ஈரோட்டுலாம் கிலோ தான் எண்ணெய் அதிகம். பாக்கெட் எண்ணெய் லிட்டர்லாம் கம்மியா தான் இருக்கு நமக்கு. நான் எப்பவுமே இங்கதாங்கண்ணா. ஆமா, வாங்கி கொண்டு வச்சுட்டு ஊர்ல நிறைய எண்ணெய் இருக்குங்கண்ணா. எந்த நேரமும் தேங்காய் எண்ணெய் விலை கம்மியாயிருச்சுமா? 450 ரூபாய்க்கு இருந்து இப்ப 340 ரூபாய்க்கு வந்துருக்கு. இவ்வளவு கம்மியாச்சா? இப்ப தேங்காய் சீசன் இல்ல, அதனால சீசன் போது நம்ம தேங்காய் சீசனா இருக்கும்போது எண்ணெய் வாங்கிக்கணும். பாருங்க, பூண்டு வந்து எங்க ஊர்ல வந்து 140, 120 2 ரேட்ல இருக்கு. அம்மா வந்து 120, 140 ரூபாயிலே போதும் 2 கிலோ வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து 160 வந்து 1 கிலோ போதுன்ட்டு 1 கிலோ வாங்கிட்டேன். 2 விதமான பூண்டு இருக்கு. ஈரோட்ல மேக்சிமம் எல்லாருக்கும் வந்து வாங்குவாங்க. ஆனா வரவங்க வந்து கவர் இல்லாம வராதீங்க. கவர் படம் வந்தா மட்டும்தான் வாங்க முடியும். யாருக்குமே கவர் கிடையாது. இந்த பூண்டு தான் வந்துட்டு 160.
ஆவரேஜா தான் இருக்கு. ஆனா விலையெல்லாம் ஏறி போச்சு. இது 160, அம்மா வாங்குறது வந்து 140. 140க்கு பூண்டு சின்னதா, பூண்டு நல்லா இருக்கு. சிறுமுண்டு தான் பூண்டு நல்லா இருக்கு. இது வந்து 160, 20 சேர்க்கும். தேவையுமா? அவ்வளவுதான். வேற எதாவது வாங்கணுமாமா? போதும், அவ்வளவுதான். நல்லா யோசிச்சுக்கோ. வேற எதாவது வேணுமா? அது மசாலா தான், அது கடை இல்ல. கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? கடை இல்ல, போலாம். சரி, அப்ப பகல்ல ஒரு நாள் வரலாம். பகல வந்தாதான் வாங்க முடியும். எப்பதான் பார்த்தா அந்த கடையில சட்டி மசாலா கடை பூட்டியே நாத்திக்கலாம். போலாம் சாமி. சரி, ஓகே. வீட்டுக்கு போலாமா? போலாம், அவ்வளவுதான். வாங்கி வச்சுங்க. டிராபிக்காவே தான் இருக்கு பாருங்க. எங்க ஊர் ஈரோட்ல வந்தோம்னா எண்ணெய் கடை பக்கத்துல, பூண்டு கடை பக்கத்துல. எண்ணெய், பூண்டு, வேற கோயிலுக்கு சாமி கும்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். பொங்காலம்மன் கோயில் எண்ணெய் சூப்பரா நல்லா இருக்குங்க. எண்ணெய் பூண்டுமே நல்லா இருக்கு. ஊருக்குள்ள பூண்டு வந்து 200 ரூபாய்க்கு வருது. இங்க பாருங்க வெறும் 160 ரூபா தான். 160, 140. அதெல்லாம் பரவாயில்ல, ஈஸி. The next day. நீலவேணி அக்கா, காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஆடி அமாவாசைக்குன்னு. ஆமா, அதுக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து அவரைக்காய் குழம்பு வைக்கிறேன். அவரைக்காய் குழம்பா? புதுசா இருக்கு. அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணணும். சாம்பார் வைப்பாங்க, பொரியல் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவரைக்கொட்டை குழம்பு வச்சு பொரியல் பண்ணுவாங்க. நான் வந்து இது வந்து அவரைக்காயில குழம்பு வைக்கிறேங்கண்ணே. ஓகே. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வீட்லயுமே சாமி கும்பிடுவாங்க. இப்ப நம்ம ஆயாவுக்குமே சாமி கும்பிடுறாங்க இன்னைக்கு மாமூட்ல. ஆமா, மத்தியானமா வர சொன்னாங்க, போகணும். அதான் சரி சிம்பிளா செய்யலான்ட்டு இன்னைக்கு அவரைக்காய் குழம்பு தான் வைக்கிறேங்க நானு. வச்சு ரசம் கொஞ்சம் இருக்குது. ரசம் வச்சேன். ஏன்னா மத்தியானம் இருந்து அங்க, அதான் ரசம் வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். ரசம் கொஞ்சம் இருக்குது, அதோட விட்டுறான்ட்டு. இது அவரைக்காய் குழம்பு தான் சொன்னேன். சரிம்மா, எல்லாமே கட் பண்ணிட்டு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு தெளிவா சொல்லுமா? சிம்பிளா தான் அங்க இருக்கும். ஓகே, எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். நல்லா சிம்பிளா தான் டேஸ்டா இருக்கும். பாட்டு வைக்கும் போது. நேத்து எங்கம்மா ஈரோடு போயிட்டு என்னென்னமோ வாங்கினே? எல்லாம் எங்க? ஆமா சார், எடுத்து வச்சுருங்கண்ணா. என்ன வாங்கிட்டு வந்தோம்? பூண்டெல்லாம் வாங்கலாமா? அது ரேட் எல்லாம் காமிமா. கனி எடுத்து கொட்டி வச்சுங்க தங்கம். சரி, ஓகே. சும்மா காமி. பூண்டு இதை காமி, குவாலிட்டியே காமி. இந்த மாதிரி குவாலிட்டி கிலோ 120 ரூபா. 140. 140 ரூபான்னு வாங்குது. எங்க பையனுக்கு வாங்குது தீவனேஸ் வந்து இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது 160. இந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கு. இதுல தான் இருக்குது கண்ணு. நல்லாதான் இருக்குது. பூண்டு நல்லா இருக்குது. நான் விலையும் பார்க்க, சைஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், ரேட்டு தான் பார்ப்பேன். ரேட்டு கம்மியா இருந்தா நான் 2 கிலோ வாங்கி போட்டிக்கிட்டேன். எனக்கு மழை காலம். சரிம்மா, இப்ப குழம்புக்கு என்னென்ன தேவையானதை எடுத்து வச்சிருக்கியாமா? ஆமா தங்கம். 1/4 கிலோ அவரைக்காய். ஆமா, சின்ன வெங்காயம் 100 கிராம். ஒரு குட்டி தக்காளி, இந்த மாதிரி தக்காளி 3 தக்காளி கட் பண்ணிட்டு, கருவேப்பிலை. இவ்வளவு சிம்பிளான வெங்காயம் விலையெல்லாம் ஏறிடுச்சு போல, கம்மி பண்ணிட்டு. ஆமா, வெங்காயம் பாரு, எண்ணெய் தண்ணி இருக்கு மாட்டேங்குது. வெங்காயம் இன்னைக்கு வாங்கிடுங்க, கிலோ 60 ரூபா. பரவாயில்ல, பரவாயில்ல, பெருசா இருக்குல்ல. 1.5 கிலோ 100 ரூபான்னு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 60 ரூபா. நாங்க காசு தீந்து போச்சு. கோயில் பக்கம் கொண்டு போனேன், 150 ரூபா கொண்டு போனேன். மாம்பழம் அதையும் காசு ஏறியா போச்சு. மாம்பழம் எதுக்கு வாங்குற? சுகருக்காக சாப்பிடக்கூடாது. ஆசை, மாம்பழ சீசன் முடிஞ்சிருச்சு கண்ணு. பார்த்தேன், கிலோ 40 ரூபா. நாங்க 1 கிலோ வாங்கினேன். மாம்பழம்லாம் சாப்பிடவே கூடாது. ஏதோ ஒரு இது 2 கிலோ வெங்காயம் வாங்கினேன். காசு இல்ல, தெரிஞ்ச மாடு கட்டேன். ஏன்ட்டு இல்லைனாங்க. இந்த அக்காவை சரி வாங்கிட்டு போக்க, நாளைக்கு வந்து கொடுனாங்க. நம்ம டெய்லி தானே போறோம். சரி 2 கிலோ போடுன்னு கேட்டு 2 கிலோ 120 ரூபாய்க்கு வாங்கிருக்கிறேன். வேற கிட்டல எப்படி போக வருது? ஆஃப் பண்ணிடு என்னன்னு சுடுதண்ணி போட்டேன். இது என்ன காஞ்சிச்சு? இது போட்டுக்கலாமா? சிம்லி போடு. இதை வதக்கி விடலாம். எல்லாம் வதக்கிக்கலாங்க. தேங்காய் அரைச்சி குழம்பாதான் வைக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ கடுகு போட்டிருக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போட்டு படப்பட்டு செஞ்சுக்கிட்டே நான் பேசணும். ஏன்னா வேலைக்கு போகணும் இல்லைங்க, அதனால தான் லேட் ஆகுது. இப்போ வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கம்பி பாரு, புதுசா ஒன்று வாங்கியிருக்குது. இந்த மாதிரிதான் நானும் ஆர்டர் போட்டேன். வேண்டான்ட்டு பாருங்களேன், பீம்லேஸ் ஆர்டர் போட்டேன். இது எதுக்கு தேவையில்லாத நாங்கள் ரிட்டர்ன் போட்டோம். அதே கம்பி பூனேஸும் போட்டிருக்கிறான். அப்புறம் அவனே வந்து வாங்கி அவனே ஒட்ட வச்சு கண்டிலாம் எடுத்து நீட்டா அப்படியே மாட்டிவிட்டான். சரி இருக்கட்டும், ஏன்னா அதுலயே நல்லாதான் இருக்குது. இதுலயே இருந்தா இடஞ்சலா இருக்கு, இடம் பத்தல. ஏன்னா நம்ம வீட்டுல கரண்டி பாருங்க, எவ்வளோ கரண்டி வச்சுங்க. யாருமே ஓடம்புல இருக்காது. போறதெல்லாம் பாக்குறதெல்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிறாரு. ஏன்னா வீணா போற பொருள் கிடையாது. நாளாவில் இந்த விலை ஏறதான் செய்யும். நான் பெரிய அதிக விலையா வாங்கினேன். போறதையும் பார்த்தோன்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். பெருசா 50 100 போட்டு வாங்குறது இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப நல்ல வெங்காயம் பழம் கிட்டும்.
என்ன பேசிக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டே தான் வேலை செய்யணும். பேசிக்கிட்டே வேலை செஞ்சா நல்லா இருக்கும். உங்களுக்கே அதுதான் பிடிக்கும், பேசுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு தைய அமாவாசை, சாரி இன்னைக்கு ஆடி அமாவாசை. இது வந்து எங்க அம்மாவுக்கு சாமி கும்பிடுறாங்க. எங்க அண்ணன் நேற்றே போன் பண்ணி நேற்று வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. எங்க அண்ணன் பையன் எங்க அண்ணியும். நான் ஈரோடு நேற்று போயிட்டு ஆள் இல்லை. இப்போ நைட்டு 9-10 மணிக்கு போன் பண்ணா சண்டே. என்னத்தான் பண்றேன்னா படுத்துக்கிட்ட சாமின்னு வந்தேன். ஆளை காணனா நேற்று ஈரோடு எண்ணெய் வாங்க போயிட்டு அப்படின்னு. சரி சாமி கும்பிடுற வாங்க அப்படின்ட்டு அப்புறம் அத்தையும் பேசு வரங்க நீ அப்புறம் அப்படின்னு. இப்ப வெங்காயம் நல்லா வணங்கிட்டு சாமி, வெங்காயம் தக்காளி இப்ப அவரைக்காய் போட்டுக்குவோம். பேச்சதுனால கண்ணு இங்க வேலை செய்யணும். அதான் பேசிக்கிட்டே உங்ககிட்ட வேலையும் நான் அப்படியே வேலையும் செய்யறேன். அதான் சாமி கும்பிட மத்தியானம் கூப்பிட்டு இருக்கிறாங்க, போகணும். வேலைக்கு போயிட்டு வந்து தான் போகணும். நான் போறதும் சாமி கும்பிட்டுருவாங்க, கும்பிட்டு போறாங்க. நம்ம போய் கையெழுத்து கும்பிட்டு ஒரு சாப்பிட்டு மத்தியானமா வர வேண்டியதுதான். உப்பு போட்டுக்குவோம், தேவையான உப்பு. அப்படியே மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கலர் விட்டு மிளகாத்தூள் போடுங்க. நல்லா வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் வீட்டுல அரைச்சி மிளகாத்தூள். வீட்டுல அரைச்சி மிளகாத்தூள் தான் சாமி. குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூளுங்க. வெறும் மிளகாத்தூள் எல்லாம் போட மாட்டேன். குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். வெறும் மிளகாத்தூள் டேஸ்ட் பத்தாது, நல்லா இருக்காது. வெறும் மிளகாத்தூள் கொத்தமல்லி நான் வந்து எல்லாம் கலந்து வீட்டுல இருக்கு அந்த மிளகாத்தூள் தான் போடுவேன். கொஞ்சம் காய் வேறு தண்ணி ஊற்றிக்குவோம். சிம்பிள் தாங்க, டக்குன்னு செஞ்சுக்கலாம். செஞ்சுனா கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம், குழம்பு ரெடி. காய் வேகிறதுக்கு காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வச்சு வேக வச்சு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்குவோம். பாருங்க ஒரு 5 நிமிஷம் காய் வேக விட்டுருங்க. அது போல தேங்காய் அரைச்சிக்குவோம். வெறும் தேங்காய் மட்டும் தான் போட போறியம்மா? தேங்காய் அரைச்சா போதுங்க. வேணும் ஒரு 5-6 பொட்டுக்கள் வச்சுக்கோ, நிறைய தேவையில்லை. தேங்காய் அரைக்கும் போது காய் போதும். இப்ப எண்ணெயெல்லாம் கட்டலாமா? ஓகே. விலையும் எவ்வளவுனே தெரியல. இந்த எண்ணெய் போட்டிருந்தேன். அந்த பில்லா அந்த பில்லு தான் அழிஞ்சிருச்சு. அழிஞ்சிருச்சா? இந்த எண்ணெய் எனக்கு எவ்வளவுனே தெரியல. என்ன எண்ணெய் இது? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எவ்வளவு வாங்கின? 1 கிலோ 150 தெரியல. எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 180 ரூபா இருக்கும். 160 இப்ப 180 ரூபாய்ங்களா? பில்லோட எண்ணெயோட பில்ல வந்து நான் இந்த இடத்துல சைடுல போடுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. நேத்து வந்து விளக்கு குத்துற நல்லெண்ணெய்ங்க 1 லிட்டர் வாங்கணும். 1 கிலோ. நாம கிலோன்னு வீடியோ போடுறோம்ல, கமெண்ட் போடுறாங்க, யாராச்சும் எண்ணெய போய் கிலோல விற்பாங்களா, லிட்டரா நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. இல்ல எண்ணெய் வந்து எங்க ஊர்ல வந்து எடை போட்டே கொடுப்பாங்க. எடை மிஷின்ல வச்சு கிலோலதான் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு கிலோல வச்சுருக்காங்க. கேனலே விற்கிது 5 லிட்டரு 1 லிட்டரு இந்த மாதிரி டப்பர் 20 லிட்டரு இருக்குது. இந்த மாதிரி விற்கிறாங்க 1 லிட்டரு இந்த மாதிரிலாம். இது வந்து நாங்க வந்து இது வாங்கல, இது எங்களுக்கு விளம்பரத்துக்கு வந்தது கல்லெண்ணெய். இப்படியும் இருக்குதுங்க. நாங்க வந்து கிலோ கணக்குல அளந்து எண்ணெய் மிஷின்ல வச்சுதான் எங்களுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. சரி நீங்களே சொல்லுங்க, இது 2 லிட்டருக்கு இவ்வளவு எண்ணெய் வருமா நீங்களே சொல்லுங்க. இது 2 கிலோக்கு பாருங்க, டப்பா நிறைய இருக்குது. இது 2 கிலோ எடை போட்டு. அதே 2 லிட்டருன்னா இவ்வளவுதான் வரும். 3/4 கேனு தான் வருங்க. அதுதான் ஒண்ணு நாங்க தெளிவா தான் சொல்றேன் நானு. இது வந்து கல்லெண்ணெய் 2 கிலோ. அது என்னமா ஆயிலா? இது ஆயில் சாமி. எதுக்கு 2 எண்ணெய்? டாட்டு தான் 2 எண்ணெய் கலந்து தான் புழங்க சொல்றாரு. 3-4 எண்ணெய் புழங்க மாத்தி சொல்றாரு. தேங்காய் எண்ணெய், நெல்லெண்ணெய், தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் கம்மியா தான் இருக்கு. தேங்காய் நம்ம வாங்குறதுல தங்கம். தேங்காய் எண்ணெயில வந்து ஃபேட் கம்மி, கொழுப்பு கம்மி. அது பரவாயில்லையே, பரவாயில்ல. அதுதான் எண்ணெய விலை வச்சு இல்ல, விலை வச்சுதான் இருந்தாலும் போய் நீ ஆயில் ஆஸ்பத்திரிக்கு 5000 ஆமா ஆகுது ஆகுது என்னைக்கு இது பண்ணிட்டு சொன்ன மாதிரி நல்லதுதான். இது வந்து ஆயில் 2 கிலோங்க. இது 400 ரூபாய், கல்லெண்ணெய் 400 ரூபாய். மொத்தம் எண்ணெய் 1150 ரூபா ஆச்சுங்க. எண்ணெய் கடையில மட்டும் எனக்கு வாங்கிட்டு பூண்டு காசு பத்தல பயந்து எனக்கு வாங்கி கொடுத்தா. இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் எனக்கு எங்க வேணாலுமே பிடிக்காது. இந்த எண்ணெய் கல்ல வேணாலும் எண்ணெய் அவ்வளவு மனமா இருக்கும். மூண்டு பாரு, இந்த வாசம் மட்டும் எனக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு, அப்படியே செமையா இருக்கு. எனக்கு இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் எனக்கு அங்க வாழ மட்டும்தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். வாசம் எல்லாம் கும்பிட்டுக்கும். வாங்கி அதை கண்ணாடியில வைப்பேங்க. அப்ப நைட்ல டெய்லி காலுக்கு ஊத்தி தடவி தீர்த்து வச்சிருது. அதெல்லாம் எங்களுக்கு வந்து தேங்காய் 1 லிட்டரு எங்களுக்கு விளம்பரத்துக்கு வந்தது வச்சிருக்கிறேன். அதை தலைக்கும் தடவுறோம், தனியா அப்பாவுக்கு வச்சிருக்கிறேன் காலுக்கு தடவிக்கன்னு. இது பெசலா வாங்கி நான் ஒளிய வச்சுக்கோ, எனக்கு மட்டும் தலைக்கு தடவுறதுக்கு பெசல வச்சிருக்கேன் நானு. நல்லா வெந்துருச்சு அம்மா. வெந்துருச்சு கண்ணு.
தேங்காய் மட்டுமாம்மா? தேங்காய் ஒரு 5-6 போட்டுக்கல, கொஞ்சம் பட்டைக்கிறாங்க, ஓகேம்மா. அவ்வளவுதான். மூணையும் வச்சு அரைச்சு ஊற்ற வேண்டியதுதான். ஓகேங்க பாருங்க, கடலை கொஞ்சம் குழம்புக்கு எட்டி கொடுக்குதா, கொஞ்சோண்டு 5-6 போட்டுக்கலாம், அவ்வளவுதாங்க. அரைச்சி எடுத்துக்குவோம். வாயிலே அரைக்குதே, அங்கேயே அரைக்குது. எப்படி பாருங்க, எவ்வளவு தண்ணி வச்சேன், எல்லாம் சுண்டி போச்சு. கொஞ்சம் கூட இல்ல தண்ணியே. ஆமா, அரைச்சு தேங்காய் ஊற்றி. நீங்க அப்படியே காய் வேணா அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்ல இப்படி தேங்காய் அரைச்சி குழம்பா வேணா இப்படி குழம்பா வச்சுக்கலாம், நம்ம சௌகரியம். அவ்வளவுதான் குழம்பு. ஆமா, நல்லா ஒரு கொதி விட்டோம்னா குழம்பு ரெடி. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடிங்க. தண்ணியாடு வைக்கக்கூடாது, நம்ம கெட்டியா ஒரு அளவுக்கு வச்சோம்னா கொதிச்சா சரியா போயிருங்க. அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாக்கலாம். ஆமாங்க, அவ்வளவுதான் குழம்பு. இதுல எதுவுமே சேர்த்த வேண்டாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா சாமி, இன்னும் கொஞ்சோடு தண்ணி மட்டும் நான் வச்சேன்னா போதும், அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே தேவையில்லை. சப்பாத்திக்கு தோசைக்கோட சாப்பிட்டுக்கலாம், அதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும். நீங்க இப்படிதான் வைப்பீங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிக்கலாமா? எப்படி இருக்கு? காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு. ஓகே, ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறம் அப்புறம் பார்க்கலாம். பாப்போம். குழம்புலாம் வச்சு முடிச்சாச்சு. சரி, இப்ப கொஞ்சம் நேரம் இருக்குது, சரி இந்த அடுப்பு திட்டுலாம் கழுவி விட்டுறான்னு இப்ப அடுப்பு திட்டுல சோப் போட்டு கழுவி விட்டுருவேன். அடுப்பு அமைச்சிட்டியாமா? அடுப்பு அமைச்சுக்கணே, குழம்புதான் ரெடி. சரி, இந்த இடத்துல கழுவி விட்டுலாம், நல்லா கரையே நான் தான் பாருங்க. இந்த மாதிரி கெட்டியா குழம்பு ரெடி. நம்ம வீட்டுல சிம்பிளா குழம்பு மட்டும் தான் வச்சேங்க. குழம்பு வச்சு முடிச்சுட்டு இதை அடுத்துட்டுங்க. ரசம் இவ்வளவு இருக்குது, அதனால போதும். இன்னைக்கு எங்க வீட்டுல இவ்வளவுதான் சமையல். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கையிலும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா, பாய், சி யூ. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல அவரைக்காய் குழம்பு.